எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ் யார் வந்து எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்ற தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த சீட்டை எடுத்து வச்சிருப்பாங்களே அந்த பாயிண்டர் தான். ஸோ பவித்ராவோட இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இன்னொரு எவிக்ஷன் இருக்காங்கிறத டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ மேபி அடுத்து மார்னிங் சாங் வந்த பிறகு நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து டீகோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவா விஜய் சேதுபதி அப்படிங்கிறது ரயானை தவிர எல்லோரும் நாமினேஷனில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஸ்ட்ரக்சர் படி ஷேவிங் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் முதல்ல சேவ் பண்ணுறாங்களோ அவங்க டைட்டிலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே 14 வாரம் அப்படிங்கிறது அப்படி தான். போன சீசன் மட்டும்தான் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீசன்லேயும் அதை வந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லை 14 வாரம் சேவ் பண்ணுறவங்க தான் டைட்டில் வின்னரா அப்படிங்கிறது தான் எப்பயுமே வந்த சீசன். 1ஆவது சீசன் 6ஆவது சீசனும் அப்படி தான் கடைப்பிடிச்சாங்க. 7ஆவது மட்டும்தான் அப்படி கடைப்பிடிக்கலை. ஸோ இந்த வட்டம் 7ஆவது ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை இருந்து 6 சீசனை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ யார் சேவ் பண்ணுவா அப்படிங்கிறது தான் ஒரு பேட்டர்னில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் வந்து மறந்துடாதீங்க. அதை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் வந்து அஃபிஷியலில் முதல் இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் தான். 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா, 3ஆம் இடம் ஜாக்லின். இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யா ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சொற்ப வாக்குகள் தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 50,000 நம்ம வச்சுக்கலாம். சொற்ப வாக்குகள் கூட 2,000 கூட இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு லீடிங் இருக்காருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 4ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் அவர்கள் இருக்காங்க. 5ஆவது இடத்துல அருண் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசி 2 இடங்களில் தீபக் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீபக்கும் பவித்ராவும். ஸோ பவித்ரா கன்ஃபார்மாக எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது கார்டு எடுத்து வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு இந்த ஷோவில் ஒன்லி டாஸ்க்கு அப்புறம் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறங்கி ஆடிருக்காங்க. மற்றபடி ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறது அவங்களுக்கும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமைனா பேச்சு திறமை தான் பிக் பாஸில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து நிறையா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா அடித்து ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்படிப்பட்டதில் அந்த 8ல் முதல்ல வெளியே போக இருக்கிறது பவித்ரா தான். ஸோ அதனால் பவித்ரா வெளியேறுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பெரிய இது இல்லை. ஆனால் இன்னொரு எவிக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தீபக்கா இருக்குன்ற மாதிரி தான் நிகழ்வுகள் நமக்கு வந்து தெரியப்படுத்துது. பட் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஒன்று கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் எப்போயோ சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஓட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் வந்து மெயினானது. ஸோ முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அன்அஃபிஷியலில் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் போயிடுச்சு. 2,25,000 இருக்கார் முத்துக்குமரன். சௌந்தர்யா வந்து 1,25,000 இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வந்துருச்சு. 3ஆவது இருக்கவங்க ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 70,000 இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 1,20,000 50,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஷாலுக்கு 70,000 அப்படி பார்க்க முடியுது. ஒரு 4,000 ஓட்டு டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி அருண் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62,000 சொச்ச ஓட்டுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸோ தீபக் அதுக்கடுத்து தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தீபக் அருணுக்கும் ரொம்ப நெக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ யாருனாலும் வெளியேறுவா அப்படின்ற மாதிரி தான் ஃபேக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு சேவ் யாரை பண்ணுவாங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14ஆவது வாரம் ஃபஸ்ட் சேவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அவன் தான் டைட்டில் வின்னர். அது யாராக கூட இருக்கட்டும். முத்துக்குமரன் பண்ணாங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா பண்ணால் சௌந்தர்யா, ஜாக்லின் பண்ணால் ஜாக்லின். அதுதான் யார் அப்படிங்கிறது தெரில. அந்த 14 வாரத்துக்கு எவனை சேவ் பண்ணுறானோ கண்டிப்பாக டைட்டில் வின்னர். எனக்கு தெரிஞ்சு ஓட்டில் முத்துக்குமரன் தான் இருக்கார். ஸோ இன்றைக்கி முத்துக்குமரன் அரங்க மதுரை கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா 1 to 6 சீசன் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களோ? நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணதில் 2-3 வாரம் தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஒரு பூஸ்ட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட் சேவ், பவித்ரா எலிமினேட்டட் அப்படிங்கிறது தான் நியூஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் சந்திப்போம். குட் பை.